கிறிஸ்மஸ் முன்னிட்டு ஹாஸ்டலுக்கு வந்து சாப்பாடு போட வந்திருக்கோம். ஜஸ்ட் வாங்க போய் பார்க்கலாம். பட் அப்படியே பாருங்கள், பின்னாடி வந்து எல்லோரும் சாப்பிடுங்கிறாங்க. பட் காமிக்கலாம் வாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் கிறிஸ்மஸ்க்காக வந்து நாங்கள் வந்து ஒரு செலிப்ரேஷனுக்காக ஓகேவா. பட் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பிரியாணி போட வந்திருக்கோம். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எங்களுக்கு பர்சனலாக. ஏன் சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 1000 2000 சம்திங் எதிர்பார்க்க முடியாத அளவு நிறைய செலவு பண்ணுறோம். பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு நாளைக்கு ஜஸ்ட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து இவ்வளோ போட்டு அந்த அமௌண்ட்டை வந்து இவங்களுக்காக செலவு பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிஜமாகவே. இதே மாதிரி எல்லாருமே பண்ணால் நல்லாயிருக்கும். பட் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம். இப்போ இருக்கிறவங்க எல்லாமே கிடைக்குது. பட் இப்போயுமே ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைமு, கிறிஸ்மஸ்ஸு, பொங்கல், தீபாவளின்றது அந்த நாள் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு கண்டிப்பாக போய் ஒரு ஆசிரமம் இல்லைன்னா ஒரு ஹாஸ்டலு, இந்த மாதிரி பசங்க வந்து பேரண்ட்ஸை விட்டுட்டு இருப்பாங்க. பட் அவங்க வந்து டெய்லி வந்து ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அதாவது முதியோர் இல்லம் இவங்களுக்கு கூட எல்லாருக்குமே நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான், ஒரு மன திருப்தி தான் ஓகேவா. நம்மளுக்கு பண்ணால் நல்லது நடக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, நம்மளுடைய மன திருப்தி. நம்ம அவங்களுக்கு பண்ணால் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது இல்லை, உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் திருப்தி, நம்ம பண்ணோண்டா அப்படின்ற மாதிரி கிடைக்குது இல்லை. பட் அதுதான். பட் வந்து பாருங்கள் எவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 160 பேர். இவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து நாங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணி நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நாங்கள் பண்ண ஹாஸ்டலுக்கு பார்த்திங்கன்னா நீங்களுமே எதனாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் டைமு, பர்த்டே, எதனா ஒரு செலிப்ரேஷன் இருந்து நீங்கள் வந்து இங்கே வந்து செலவு பண்ணி நாங்கள் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம். என்ஜாய்மெண்ட் கிடையாது, அவங்களுக்காக ஒரு இறங்கி நாங்கள் வந்து இது மாதிரி எதனா ஒரு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து டேரெக்டாக எனக்கு இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொண்டு போய்ட்டு டேரெக்டாக நீங்களே பண்ணுங்கள், உங்கள் கையால் பண்ணுங்கள். எனக்கு கொடுக்கணும், நான் என் மூலிமா பண்ண அப்படி கிடையாது. டேரெக்டாக அட்ரஸ் சொல்கிறேன், நீங்களே போங்க. அங்கே உள்ள வார்டன் அவங்களெல்லாம் பார்த்துட்டு, பெரியவங்களை பார்த்துட்டு, இத்தனை பேர் பசங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்களே பண்ணுங்கள் ஓகேவா. பட் எங்களுக்கு இது ஒரு மன திருப்தி தான். யாருக்கு உதவி பண்ணால் மன திருப்தி, மன சந்தோஷம் கிடைக்குதோ கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணால் இன்னொருத்தர் நம்மளுக்கு பண்ணுவோம், அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அந்த கான்செப்ட் இல்லை. நம்ம பண்ணுறோன்னா நம்மளுக்கு மன திருப்தி ஓகேவா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உள்ள மன சந்தோஷமாக இருக்கும். அதுதான் மட்டும்தான். பட் அங்கே பார்க்கலாம். பட் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்கன்னு மட்டும் நீங்கள் வந்து நான் காட்டுறேன், நேராகவே பாருங்கள் ஓகேவா. ஓகே பாருங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க இல்லையா. இவங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸோடைய செலிப்ரேஷன். வரோம் ராஜேஷ் சாம் பசங்களெல்லாம் ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு சரியா. இல்லை பாரு எல்லாம் சாப்பாடுலாம் முடிஞ்சாச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ ஓகேவா. நம்ம சாப்பிடலாமா போய்ட்டு. இன்னொன்று எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம், யாரையும் கம்பல் பண்ணல, நாங்கள் வந்து யாரையும் ரெக்வெஸ்ட் பண்ணல இந்த மாதிரி உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க பண்ணலாம். அதுதான் எங்களுடைய இந்த வீடியோக்கான தாட் ஓகேவா.